அவங்களுக்கு வயசு அரௌண்ட் 17 இருக்கும் சார். ரேப் அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்லை சார், இது ஒரு ப்ரூட்டல் மேட்டர் தான். விக்டிமோட கண்ணை ஷார்ப் நைஃப் வச்சு குத்தி எடுத்துருக்காங்க சார். ஃபிங்கர்ஸை ஒன்று ஒன்றா கட் பண்ணியிருக்காங்க அண்ட் கழுத்துலையும் அந்த கத்தி வச்சு அறுத்துருக்காங்க. இதெல்லாம் அந்த பொண்ணு உயிரோடு இருக்கும்போதே நடந்திருக்கு. பாவம், அந்த பொண்ணு மூச்சு விட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா சார். பாப்பா பாப்பா என்னாச்சு பாப்பா? பாப்பா மூச்சையா எப்படி பாப்பா? பாப்பா அப்பாவுக்கு பயமா இருக்கு பாப்பா. என்னாச்சு பாப்பா? சார் சார் என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லைண்ணா, நான் ஓகே தாண்ணா. நீங்கள் பாருங்கள் சார். மணியண்ணா இங்கே வாங்க. விக்டிமை பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் மார்னிங் டேபிளில் இருக்கணும். ஓகே சார். ஐம் ஸோ சாரி. உங்கள் பொண்ணுக்கு இருந்த ஆஸ்மா ப்ராப்ளம் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், பட் ஷீ இஸ் கான். ரித்தீஷ், ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு பாரு, சீக்கிரம் எந்திரி. ரித்தீஷ், நான் 6 மணிக்கு எந்திரிச்சு படிச்சுட்டு தாமா இருக்கேன். என்ன எக்ஸாம் இன்னைக்கு? இங்கிலீஷ் பா. இங்கிலீஷ் போன தடவை எவ்வளோ மார்க் இங்கிலீஷில்? 94 பா. 94. அப்போ இந்த தடவை கண்டிப்பா அதை ஒரு கூட எடுத்துருவேன்ப்பா. பார்க்கலாம். டேய் ரித்தேஷ், நாங்க இப்ப முக்கி படிக்கிறோம்னா அதுல ஒரு லாஜிக் இருக்குடா. நீ புக்கையே மிக்சியில அடிச்சுட்டு தான் வந்திருப்ப, நீ ஏன்டா இப்படி படிக்கிற? அது ஒண்ணு இல்லடா, போன தடவை விட நான் இந்த தடவை மட்டும் மார்க் கம்மியா வாங்கினேன். எங்க அப்பாட்ட நான் செத்தேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எக்ஸாம் ஹாலுக்குள்ள வாங்க, டைம் ஆயிருச்சு. சார், பொண்ணோட பேரு சுபா. அவள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் தான் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்கா. ஸ்கூல் அட்ரஸ்? சுபா ரொம்ப நல்ல பொண்ணு சார். நல்லா படிப்பா, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பா. எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டா. ஈவன் அவ தான் 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் கூட. அவளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஸ்கூல்ல சிசிடிவி ஏதாச்சும்? இல்ல சார், ஸ்கூல்ல எந்த சிசிடிவியும் ஃபிக்ஸ் பண்ணல. ஓகே மேடம், உங்களுக்கும் ஏதாச்சும் ஃபர்தர் டீடைல்ஸ் தெரிஞ்சா மட்டும். கண்டிப்பா சார், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே மேடம். சார், அந்த மர்டரை மட்டும் சும்மா விட்டுறாதீங்க சார். குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங். இங்கிலீஷ் டெஸ்ட் பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாமா? ஓகே மிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் மார்க் யாருன்னா
நம்ம ரித்தீஷ் தான். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. வெரி குட் ரித்தீஷ். ஆனா என்ன, போன தடவை விட இந்த தடவை ஒரு 3 மார்க் மட்டும் கம்மியா வாங்கியிருக்கான். இந்த தடவையும் நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்கா? சூப்பர் கண்ணா. என்ன அம்மாவும் பையனும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல. வழக்கம் போல பையன் இந்த தடவையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டாங்க. ஓ, இங்கிலீஷ்ல எவ்வளோன்னு கேட்டேன். 91 பா. போன தடவை 94 பா. அப்பா வேணாம்ப்பா, அப்பா வலிக்குதுப்பா. அப்பா அடுத்த தடவை கண்டிப்பா மார்க் வாங்கிடுவோம். பாப்பா வலிக்குதுப்பா, அடிக்காதீங்கப்பா. டேய், என்னடா கையில தள்ளும மாதிரி இருக்கு? இங்கிலீஷ்ல போன தடவை மார்க் குறைஞ்சிட்டேன்ல, அதான் எங்க அப்பா பெல்ட்டால அடி பிரிச்சுட்டாரு. அதுல வந்த தழும்பு தான் இது. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கிளாஸுக்கு இன்னைக்கு ஒருத்தங்க புதுசா ஜாயின் பண்ண போறாங்க. எல்லாரும் ஜேம்ஸை கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணுங்க பாப்போம். இங்க உட்காரலாமா? வா. டேய், கொஞ்சம் தள்ளி உட்காருடா. உள்ள வாடா. ஐ எம் ஜேம்ஸ். ஐ எம் ரித்தேஷ். ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் அந்த கேஸ்ல ஒரு லீட் கூட கிடைக்க மாட்டேங்குது. அந்த பிரின்சிபல் இல்ல அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்லை சார், அவங்களும் சொன்னதையே தான் சொல்கிறாங்க. அப்ப அந்த கேஸை தூக்கி போடலாமா? சாரிம்மா. டேய் ரித்தேஷ், என்னடா ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணு இல்லடா. டேய், உன் ஃபேஸ பார்த்தாலே தெரியுது. சொல்லு, என்னாச்சு? இல்ல, ஜேம்ஸ் இருக்கான்ல, அவன் தான் அவனோட ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பானா. அதான் கொஞ்சம். டேய், நீ அவனை விட கூட மார்க் வாங்கிருவ, பயப்படாத. எல்லாரும் எக்ஸாம் ஹாலுக்குள்ள வாங்க, டைம் ஆயிருச்சு. சார், சொல்லு, யார் நீ? அங்க என்ன நடந்தது? சார் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் சுபா லவ் மட்டும் சார் பண்ணேன். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது சார். என்னடா ஆச்சு? இங்க பாரு, உண்மையை நீயே ஒத்துக்கிட்டனா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இல்லனா சின்ன பையன்னு கூட பார்க்க மாட்டேன். ஸ்கூல்ல இன்னைக்கு ரேங்க் கார்டு கொடுத்தாங்கம்மா. சார், நான் சுபா 6 மாதம் லவ் பண்ணேன் தான். அவட்ட ப்ரொபோஸும் பண்ணேன். பட் அவள் அதை அக்செப்ட் பண்ணல சார். இந்த தடவை நான் செகண்ட் ரேங்க்மா. அதனால நீ அவளை கொண்டு இருக்க, கரெக்டா? சார் சத்தியமா இல்லை சார். கொலை பண்ணுற அளவுக்குலாம் நான் போக மாட்டேன் சார். ப்ளீஸ் சார், என்னை நம்புங்க. ஜேம்ஸ்னு ஒரு பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காமா. சரி போ. சார், போடா. இந்த வருஷம் வர்ற ஆனுவல் டேல அதுக்கு பிரைஸ் வேற கொடுக்க போறாங்கன்னு சொல்றாங்கம்மா. இவன் இல்லைனா வேற யாரோ தான். நான் மட்டும் செகண்ட் ரேங்க்னு அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா. இப்போ என்ன சார் பண்ணுறது? நமக்கும் எந்த க்ளூவும் கிடைச்ச மாதிரி இல்லை. 4 வேற போயிட்டே இருக்கு. மேல இருந்து ப்ரெஷர் வேற பண்றாங்க. டேய் ரித்தேஷ், என்னடா உங்க அப்பா வேற கூப்பிட்டு வந்திருக்க? We are going to announce the first 3 toppers of class 11. டேய், நான் எங்க அப்பாட்ட வேற சொல்லவே இல்லடா நான் செகண்ட் ரேங்க்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. So the first rank is James. And the second rank is Ritesh. என்ன சார், உங்க பையன் தான் எப்போதும் ஃபர்ஸ்ட் வருவான். இப்ப என்னாச்சு? சரியா படிக்கலையா? சார்,
நாம் எதுக்கும் அந்த பையனை இல்லைண்ணா அவன் கிடையாது. முதல் தப்பு நீ செகண்ட் ரேங்க் எடுத்தது. கொலை பண்ணவன் கண்ணை பார்த்தாலே நான் சொல்லுவேன். ரெண்டாவது தப்பு அதை என்கிட்ட சொல்லாமல் மறைச்சது. அவன் இல்லை, வேற யாரோ தான். சாரிப்பா, என்னால் உங்களுக்கு நிறைய கஷ்டம். நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. என்ன மன்னிச்சிருக்கப்பா. சார், ஆத்து பக்கத்தில் இங்கே ஒரு டெட் பாடி கிடச்சிருக்கு. ஓவர். பாடியா? ஆமாம் சார், ஒரு பையனோட பாடி ஒன்று கிடச்சிருக்கு சார். நேற்று என்ன நடந்துச்சோ அதை ஒன்று விடாமல் தெளிவாக சொல்லுங்கள். சார், நேற்று ஸ்கூலில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடந்துச்சு. முடிஞ்சு நான், என் பையன், அவங்க அப்பா 3 பேரும் ஒன்றா தான் சார் வந்தோம். அப்புறம் நாங்கள் டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டோம். இவன் எப்படி வெளியே போனான், அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியல. பையனோட அப்பா எங்க? அவர் என்னைய விட ரொம்ப கவலையாக இருக்காரு சார். பையனோட டைப் எப்படி? ரொம்ப நல்ல பையன் சார், நல்லா படிப்பான், யாருக்கிட்டையும் வம்புக்கு போக மாட்டான் சார். நீங்கள் நேற்று நைட்டு வரும்போது டைம் என்ன இருக்கும்? 9 இல்லைன்னா 9:30 இருக்கும் சார். அண்ணா டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. சார், என் பையனை கொன்னவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருங்க சார். அந்த மர்டரரை மட்டும் சும்மா விட்டுறாதீங்க சார். கண்டிப்பாம்மா. என்ன சார் கேஸ் இப்படி இழுக்குது? அதானா எனக்கும் என்ன பண்ணானு தெரியல. கொலையான 2 பேரும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் ஒன்று பையன், இன்னொன்று பொண்ணு. இதை தாண்டி நமக்கு வேற எந்த க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ பாப்பா. கொலையாளி கிட்ட நெருங்கிட்டானா அவனால எங்கேயும் தப்பிக்க முடியாது. எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். என்னடா கையில தழும்பு மாதிரி இருக்கு?